நல்லதுக்கு வரலனாலும் துக்கத்துல கலந்துக்கணும். பாக்யராஜுக்கும் சுந்தர்ராஜுக்கும் ஏற்பட்ட விரிசல் என்னன்னு தெரியுமா? இந்திய திரைத்துறையில திரைக்கதை மன்னன் அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடப்பட்ட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் மாரடைப்பு காரணமா காலமானது ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. அவரோட உடலுக்கு திரை பிரபலங்கள் தொடர்ந்து நேரில அஞ்சலி செலுத்திட்டு வரக்கூடிய நிலையில நடிகர் சுந்தர்ராஜ் நேர்ல வந்து இறுதி மரியாதை செலுத்தின சம்பவம் பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இன்னைக்கு பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேரும் 5வது வரைக்கும் ஒண்ணா படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம, பாக்யராஜ் அப்புறம் சுந்தர்ராஜ் 2 பேருமே சினிமாவுல வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலத்துல ரொம்பவுமே நெருங்கின நண்பர்களா இருந்தவங்க. ஒரே கனவோட சென்னைக்கு வந்த 2 பேருக்கும் திரைப்பயணத்தோட தொடக்க காலத்துல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா உறவுல விரிசல் ஏற்பட்டதா சொல்லப்படுது. நண்பர்களுடனான மனக்கசப்ப தீர்க்க பாக்யராஜ் பல தடவ முயற்சி பண்ணதாவும், நேர்ல போய் சமாதானம் பேச முயற்சி பண்ணதாவும் சொல்லப்படுது. ஆனா, அப்போ சுந்தர்ராஜ் கோபத்துல தேனாம்பேட்டை பக்கத்துல கல்ல தூக்கி அடிக்க பாஞ்ச சம்பவம் கூட நடந்ததா திரையுலக வட்டாரங்கள்ல பல வருஷங்களா பேசப்பட்டு வருது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடி 2 பேரும் ரொம்ப காலம் பேசிக்காமலே இருந்ததா சொல்லப்படுது. இளம் வயதுல ஏற்பட்ட அந்த கசப்பு 2 பேரையும் பிரிச்சாலும், பாக்யராஜ் இயக்குனராவும், நடிகராவும் மிகப்பெரிய உயரத்தை எட்டுனத பார்த்து மனதார சந்தோஷப்பட்டவங்கள்ல சுந்தர்ராஜும் ஒருத்தர் அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வெளிப்படையா பழகல அப்படின்னாலும் ஒருத்தரோட திறமைய இன்னொருத்தர் மதிச்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில பாக்யராஜோட மறைவு செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தர்ராஜ் நேர்ல போய் அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாரு. பல வருஷங்களா பேசிக்காம இருந்த நண்பருக்கு அவர் செலுத்தின இந்த இறுதி மரியாதை அங்கிருந்த பலரையும் நெகிழ்ச்சியில ஆழ்த்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பழைய சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் நல்லதுக்கு வரலனாலும் துக்கத்துல கலந்துக்கணும் அப்படிங்கிற பழமொழியை குறிப்பிட்டு சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க. வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடைசியில நட்புக்காக சுந்தர்ராஜ் வந்து அஞ்சலி செலுத்தினது பலரையும் நெகிழ வச்சிருக்கிறதா ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க.